கடந்த 17 வருடமா மரபு விதைகளை சேகரிச்சுட்டு வரக்கூடிய திருப்பூர் பிரியா ராஜ்நாராயணன் அக்காவை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். MBA பட்டதாரியான அக்காவோட 17 வருட பயணத்தை கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல சொல்ல முடியாது. ஆனாலும் சுருக்கமா சொல்லிடுறேன். தற்சார்பு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்கள்ல வீட்டுல மாடி தோட்டத்துல செடி வளர்த்துட்டு இருந்த அக்காவோட பயணம் இந்தியாவோட பல கிராமங்களுக்கு பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய நாட்டு விதைகளை சேகரிச்சு மரபு காய்கறிகளை விளைய வச்சு அந்த மரபு காய்கறிகள்ல இருந்து எடுத்த விதைகளை வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் விவசாய நண்பர்களுக்கு அக்கா பகிர்ந்துகிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் மரபு காய்கறிகள் போகணும் அப்படின்னு விதை பகிர்வு செஞ்சுட்டு இருந்த பிரியாக்கா தன்னை போலவே பலர் இந்த விதைகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு மரபு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மரபோட முக்கியத்துவத்தை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. பல்வேறு மரபு விதைகளை சேகரித்து அதை தீவுகளாக மாற்றி விதை தீவாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய திருப்பூர் பிரியா ராஜ்நாராயண் அக்காவை சேலம் மரபு சந்தையோட சிறப்பு அழைப்பாளராக அழைச்சதுல பெருமை கொள்கிறது சேலம் மரபு திருவிழா. பிரியா ராஜ்நாராயணன் சேலத்துல மரபு மீட்பு குழு பாரம்பரிய ரகங்கள் அனைத்தையுமே காட்சிப்படுத்துறதுக்காகவும் விற்பனையை கொண்டுட்டு வரதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு திருவிழாவை வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பனிமலர் பள்ளியில வந்து நடக்குதுங்க. இதுல நிறைய ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. மிளகாய் ரகங்களா நிறையவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மிளகாய் இடையில பாத்தீங்கன்னா நெய் மிளகாய் காட்சிப்படுத்தவும் பட்டிருக்கு. இதோட விதைகள் எல்லாமே இங்க கிடைக்கவும் செய்யுது. இது பாத்தீங்கன்னா வெள் மிளகாய், ஜிமிக்கி மிளகான்னு நாங்க தமிழ்ல வந்து சொல்றது உண்டு. பாத்தீங்கன்னா தோரணை வந்து ஜிமிக்கி மாதிரியே இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் எல்லாம் இங்க வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தோற்றம் அப்படியே இருக்கும். சமையலுக்கும் நல்லா ஏற்ற ரகம் தான், காரமும் இருக்கும். மாதிரி இது கொல்லிமலையில இந்த ஊர் வட்டாரங்களை சுத்தி இருக்கிற மிளகாய் வகைகளா நிறைய கொண்டு வந்துருக்காங்க. இந்த கொல்லிமலை சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, கார மிளகாய்னு இதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து எல்லாம் மேல் நோக்கி காட்டக்கூடியது. நிறைய கொத்து கொத்தா நிறைய வரும். இதுலயே சிங்கிளா அங்கங்க ஒண்ணு காட்டக்கூடிய ரகங்கள் இருக்குது. இந்த காந்தாரி ரகம்னு சொல்றது உண்டு. பரவலா கேரளா பகுதிகள் அந்த பார்டர்ல நிறைய உண்டு. இந்த காந்தாரி ரகங்கள்ல கருப்பு காந்தாரி, சந்தன காந்தாரி, வெள்ளை காந்தாரி, பேர்ட் சைன்னு சொல்லக்கூடிய இதுலயே சைஸ் குட்டியா வரக்கூடிய ரகமும் இருக்கு, நீளமா வரக்கூடிய ரகங்கள் இருக்கு. அந்த காந்தாரியில சூரியமுகி வகைகள் இருக்குது. ஒரு 8 to 9 மிளகாய் ஒன்னா மேல் நோக்கி காட்டுங்க. அந்த மாதிரி நிறைய மேல் நோக்கி ரகங்கள் இருக்குங்க. இதுல கருப்பு ரகங்கள் இருக்கு. இதுல கருகுண்டு மிளகாய் எல்லாம் உண்டு. இத வந்து இங்க லோக்கல்ல வந்து இந்த திராட்சை மலைன்னு சொல்றாங்க. இத நம்மளுடைய பதார்த்த குணங்கள் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வரியில இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இத பத்தி என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இத வந்து கருகுண்டு மிளகாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருகுண்டு மிளகாய் பாத்தீங்கன்னா பொதுவாவே மழையில வாழ்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி வாழ நோக்கி இந்த அதிக காரம் உடைய மிளகாய்களை மழையில வாழ்ற மக்களுக்கு இந்த உணவு ஏற்றுது. பிளைன்லாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இதை வந்து அதிகமா சாப்பிட முடியும். ஏன்னா அதிக சீட்டுத்தன்மை வந்து அதிகமா உண்டு. அதனால பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அளவா பயன்படுத்தலாம். ஆனா இந்த காந்தாரி மிளகாயில பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கு. இதுவும் காரம் ஜாஸ்தி உடையது. ஆனா மிளகாயில பொதுவா இந்த மிளகாய் எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல வந்து அல்சர் வரும், புண்ணு வரும், இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா. காரத்தன்மை அதிகம் சேர்க்க கூடாது அப்படிலாம் சொல்றது உண்டு இல்லைங்களா. ஆனால் இந்த காந்தாரி மிளகாயில மட்டும் அப்படி சொல்லப்படாதுங்க. இது மட்டும் தான் ஒரு எக்ஸப்ஷனல். எப்படின்னா இதுல வந்து மருத்துவ குணங்கள் அதிகமா உண்டு. இது சும்மாவே தட்டிட்டு வெறும் உப்பு கலந்து வச்சுட்டு கூட அவங்க சாப்பிடுற கிழங்கு வகைகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது இட்லி தோசைகள்ல வச்சு கூட இதை வந்து சாப்பிடுறது உண்டு. வதக்கி அரைச்சும் சட்னியாவும் இதை வந்து சாப்பிடுறது உண்டு. இதுல வெள்ளை ரகங்கள்லாம் இருக்கு. வெள்ளை காந்தாரி, சந்தன காந்தாரிலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும். டபாஸ்கோ மிளகாய்னு சொல்லப்படும் இளம் பச்சையில இருக்கும். அந்த மிளகாய்கள்லாம் சாஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். வெறும் மிளகாயை மட்டுமே வதக்கி உப்பு போட்டு அரைச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வேணும்னா புளியோ இல்ல தக்காளியோ கலந்து செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி மிளகாய்கள்ல வெவ்வேறு விதமா செய்து சாப்பிடுறதுக்குரியது உண்டு. இது வந்து கருப்பு மிளகாய், இதுவுமே காரம் உண்டு. கருப்பு ரகங்கள் பொதுவாவே எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வானம் பார்த்த மிளகாய் தான். இளம் ஊதா, இந்த நிறம் பாத்தீங்கன்னா இளம் ஊதாவா இருக்கும். கொஞ்சம் வந்து இதை பிச்சிங்கன்னா ஊத பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டரி மிளகாய்க்கான அந்த வாசனை கொஞ்சம் தூக்கலாவே இது இருக்கும். இந்த ரகம் எல்லாம் இதுல இரு நிறமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சைடு கருப்புலாவும் இன்னொரு பக்கம் கிரீன். அப்ப இளம் ஊதா இளம் பச்சை கலந்து இப்படி இந்த நிறங்கள்ல நிறைய கலரா மிளகாய்கள் இருக்கும்.
இது எல்லாமே பொதுவாவே நம்ம நாட்டுக்கானது கிடையாது. மிளகாவே நம்ம நாட்டுக்கானது கிடையாது. பொதுவா இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு அப்படிலாம் ஒரு ஒரு பேச்சுக்கள் வந்து வரும். அப்படி பார்த்தா மிளகாயே நம்ம நாட்டுக்கு கிடையாதுங்க. 17ஆம் நூற்றாண்டுல இந்த மிளகாயெல்லாம் உள்ள வரப்பட்டது. அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். மிளகுதான் நம்மளுடையது. அப்படி பார்த்தா தக்காளி நம்மளது கிடையாதுதான். இன்னும் ரகரகமா தக்காளி நிறைய காமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் எது நம்ம மண்ணுக்கு நல்லா வருதோ, நமக்கு அது புரிஞ்சிருக்கா சாப்பிட, அது மரபு ரகமா இருக்குதா அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே நம்ம வந்து வளர்த்துக்கலாம். நம்ம மண்ணை போட்டு பாக்குறோம், நல்லா வருது, சமையலுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இது மரபு ரகமாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மறுபடியும் இதுல இருந்து விதை எடுத்துக்கொண்டா வருதா, அப்படிப்பட்ட மிளகாய்கள் தாராளமா வந்துட்டு நம்மளுடைய நிலங்கள்ல வந்து வளர்க்கலாம். நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர, சந்தைக்கு கொண்டு வந்து உலகத்திலே நம்ம வந்து வைக்கலாங்க. ஸோ இது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா கருப்பலையே இந்த புல்லட் டைப் மிளகாய் எல்லாம் உண்டு. இது எல்லாமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் எதுக்காக காட்சிப்படுத்துறதுனா, நிறைய மக்களுக்கு என்னன்னா தெரியறது இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய மரபு ரகங்கள்ங்கிறது தெரியறது இல்லை. நிறைய பேரு பாக்குறாங்க, இது ஏதோ வேற ஏதோ ஒரு ஜெனடிக்கலி மாடிஃபைடோ அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு வருது. சோ இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி திருவிழாக்கள்ல கரெக்டா சரியான விதத்தை மட்டும்தான் காட்சிப்படுத்தப்படுது. இது சார்ந்து இயங்குறவங்க தான் முக்கியமா இதுல வேலை பார்த்து அவங்கள உள்ள விட்டு இதெல்லாம் காட்சிப்படுத்துறாங்க. அந்த விவசாயிகளை வந்து உற்பத்தி செய்து கொண்டு வர வைக்கிறாங்க. சோ இது எதெல்லாம் மரபுரகம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே திருவிழாக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா விதைகளும் கிடைக்கும். இந்த மாதிரி ரகங்களை பத்தியும் நிறைய புரிதல் வரும், தெரிஞ்சுக்கலாம். சில ரகங்களை பாத்தீங்கன்னா எப்படி சமையல் பண்றதுன்னே தெரியறது இல்லை நிறைய பேருக்கு. அப்போ அந்த ரகத்தை எல்லாம் எப்படி சமையல் பண்றதுங்கிறத இங்க விவசாயிகள் கிட்ட, இங்க பண்றவங்க சாப்பிட்றவங்ககிட்ட கேட்டா நிறைய வந்து சொல்லுவாங்க. அந்த நாலேஜை எடுத்துட்டு போய் நீங்களும் அதே மாதிரி செய்து பார்க்கலாம், புழக்கத்துல வந்துட்டு வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ரகமே நீங்க எடுத்துக்கோங்களா, 25 to 30 கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் ரகம் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சமையல் முறைகள் இருக்கும். அந்த அவங்களுடைய வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு விதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு புளிக்குழம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கத்திரிக்காவே எடுத்தீங்கன்னா புளிக்குழம்பு ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்துவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண ஒண்ணு பயன்படுத்துறாங்க. கடைச்சி செஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு பயன்படுத்துறாங்க. சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு கத்திரிக்காய் பயன்படுத்துறாங்க. சுட்டு சாப்பிட ஒண்ணு பயன்படுத்துறாங்க. பொரியலுக்கு ஒண்ணு, அவியலுக்கு ஒரு கத்திரிக்காய் அப்படின்னு ஒவ்வொரு உணவு சமையல் முறைக்கும் ஒவ்வொரு விதமான கத்திரிக்காய் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது, என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு ஏதோ செஞ்சுக்கிறாங்கன்னு தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு புளிக்குழம்பு செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சுவைகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் நினைச்சு பாருங்களா. என்ன காரணம்னா, எல்லாரும் அந்த பாரம்பரிய மரபு சார்ந்த சமையல் முறையை கடத்தாம விட்டுட்டோம் இல்லைங்களா. அந்த கடத்தாம விட்டது நம்மளுடைய தவறு. நம்ம கேட்டு அறிந்து அந்த புழக்கத்துல வைக்காம விட்டது நம்மளுடைய தவறு. நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்கணும், என்ன மாதிரி சமையல் பண்ணீங்க, அந்த ரெசிபி என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் செய்யறது இல்லை. எல்லாம் யூடியூபை பார்த்து ஒரே மாதிரி செய்யறாங்க. அதனாலதான் நம்மளுடைய மண்ணுக்கான உணவு முறையுமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. சோ அந்தந்த ரகத்துக்கு எதை பயன்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதாவது பயன்படுத்தும் போது அந்த சமையல் முறையும் கடத்தணும். நம்ம இப்ப நினைக்கிறோம் மரபு ரகங்கள், மரபு பழக்க வழக்கங்கள், மரபு சார்ந்த அனைத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு இவ்வளவு வேலை பார்க்கிறோம். அதே மாதிரி மரபு சார்ந்த உணவு முறையும் கடத்தப்படணும். இந்த மண்ணுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது, அதுவும் கடத்தப்படணும். இப்ப சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கத்திரிக்காய் ரகங்கள் இருக்குது. அந்த கத்திரிக்காய் ரகங்கள் ஒவ்வொரு விதமா பண்ணிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நாமக்கல் பொண்ணு கத்திரி நல்லா இந்த சைஸுக்கு வருங்க. நாமக்கல் பொண்ணு கத்திரி இது கொஞ்சம் பிஞ்சு பருவம் தான். சோ அதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எதை செஞ்சாலுமே ஆகும். இந்த ரகங்கள் ஃபுல்லா இங்க இருக்கிறவங்க, இந்த மண்ணுல இருக்கிறவங்க இந்த ரகத்தை விட்டு வெளியில போக மாட்டாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒல்லியா, இந்த மாதிரி சின்னதா, இந்த மாதிரி இருக்கிற ரகம் எல்லாம் முழுசா போட்டு செய்யறதுக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துறது உண்டு. பெரிய இந்த மாதிரி இது வந்து சேலம் முள்ளு கத்திரி. இது செடி ஃபுல்லா முள்ளா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காப்பு பகுதி ஃபுல்லா உழுக்கவே முள்ளு இருக்கும். 400 to 500 கிராம் வரைக்கும் அந்த காய்கள் வரும். மினிமம் ஒரு 300 கிராமாச்சும் வருது சாதாரணமா காய்ச்சாலே. அந்த செடி வெட்டி விட்டா கூட பாத்தீங்கன்னா அதே தளைஞ்சிட்டு வந்து காய்க்கக்கூடியது. 4 வருஷம் தொடர்ந்து இந்த செடியினுடைய லைஃப் இருக்கும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ரகத்துக்கு உண்டு. இதெல்லாம் சுட்டு சாப்பிடுறதுக்கு, கடைச்சல் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த சேலம் முள்ளு கத்திரி வந்து பயன்படுத்தப்படுது. சேலம் நாமக்கல் இப்ப நம்ம பிரிக்கிறோம், இது சேலம் முள்ளு கத்திரின்னு சொல்றோம். ஆனா அந்த டயத்துல பத்தி இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே இந்த கத்திரி இருந்திருக்குது. இன்னைக்குதான் சேலம் அதுன்னு பிரிக்கப்பட்டிருக்குது. அந்தந்த ஊர்ல எது அதிகமா அவங்க காப்பாத்தி வருதோ அந்த பெயரில் அந்த ரகம் இன்னைக்கு வந்து நம்ம சொல்லப்படுது.
ஆனா இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சேலம் முள்ளு கத்திரி, நாமக்கல் பொண்ணு கத்திரி, பூனத்தலை கத்திரி, இது பாத்தீங்கன்னா பூனத்தலை கத்திரி, அதே மாதிரி கோவை வரி கத்திரி. இந்த கோவை வரி கத்திரிலே முள்ளு வரும். இது பாத்தீங்கன்னா போன டைம் வரி முள்ளு கத்திரி பத்தி பேசும்போது அப்ப வந்து ஒரு 60 பேர் பக்கம் இந்த விதையை பகிர்ந்தோம். இப்ப பாருங்க உற்பத்தி பண்ணி அந்த ரகம் இன்னைக்கு காட்சிக்கே கொண்டு வந்துட்டாங்க. சோ இதெல்லாமே நமக்கான ரகங்கள். அதே மாதிரி பவானி, அது வந்து கண்ணாடி கத்திரி சேலம். பவானி கத்திரி, சாரி பவானி வைக்கல, பவானி இருக்கு, ஆனா அது பழுத்துருச்சு. பவானி கத்திரி பழுத்த தன்மையில இங்க வச்சிருக்கு, காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதனால வந்து கண்ணாடி கத்திரி, கண்ணாடி பாளையம் அந்த ஊரை சேர்ந்த கண்ணாடி பாளையம் கத்திரி. சோ அதை வந்து ஷார்ட்டா கண்ணாடி கத்திரி நம்ம சொல்றது உண்டு. இப்ப இதுல எல்லாம் பொரியல் பண்றதுக்கு மிளகா பொடி எல்லாம் போடாம அவிச்சு பொரியல் பண்றதுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லா இருக்கும். குழம்புக்குமே நல்லா இருக்கும், எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் நல்லா இருக்கும். சுத்தி சாப்பிடுறது இந்த மாதிரி பெரிய ரகங்களை வந்து பயன்படுத்துறது. அதே மாதிரி இந்த பூனத்தலை கத்திரியும் அப்படித்தான், சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில இந்த நாமக்கல் பொண்ணு கத்திரி, இந்த பூனத்தலை கத்திரிய யாரும் விடவே மாட்டாங்க. இதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இந்த மண்ணை சேர்ந்த ஆட்கள் யாருமே இதுதான் பிடிக்கும், எங்க போனாலும் அது இருக்கான்னு மட்டும் தான் கேட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா கிடைக்கிறது இல்ல, மரபு ரகங்கள் கிடைக்கிறது இல்ல. மித்த கத்திரிக்காய் ரகங்கள்லாம் கிடைக்குது. நம்மளுடைய இந்த இதுக்கான மரபு ரக கத்திரிக்காய் விளைந்து சந்தைக்கு வராமே இருந்து இப்போ விவசாயிகள் நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க. இயல்பா கிடைக்கக்கூடிய சூழல் இங்க உருவாயிருச்சு. இதே மாதிரி அந்தந்த ஊர்ல அவங்கவங்க உற்பத்தி பண்ணி அவங்களுடைய காய்கறி ரகங்களை சந்தைக்கு கொண்டுட்டு வந்து அந்த புழக்கத்துல வச்சால் மட்டும்தான் அது அழிவை நோக்கி போகாது. நமக்கிட்ட இவ்வளோ ரகங்கள் இருக்குது கத்திரிக்காயில, 25-30 கிலோமீட்டர். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். இதுக்கு இந்த பீட்டி கத்திரி அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது. சோ நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாத்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும். அந்த வேலையை எல்லாருமே செய்யணும். எல்லாரும் செய்யணும்னா எப்படி செய்யறது? இடம் இருக்கிறவங்க தோட்டம் இருக்கிறவங்க தானே செய்ய முடியும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசு வச்சோம்னா மரபு ரகங்களை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். நிலம் இல்லைனாலுமே செய்ய முடியும். மாடி தோட்டங்கள் இருக்கு, வீட்டு தோட்டங்கள் இருக்குது. சுத்தி இருக்கிற இடங்களை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப நல்லா இந்த ஊர் பகுதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம பாதுகாக்கணுங்க. வீட்டு தோட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆய்வு கூட மாதிரி தான். நம்ம கிட்ட என்ன ரகங்கள் இருக்குதோ அந்த ரகத்தை உற்பத்தி பண்ணணும். அந்த ரகத்துல எது நம்ம மண்ணுக்கு நல்லா வருதோ, நிறைய ரகங்கள் இன்னைக்கு கிடைக்குது இல்லைங்களா, சோ அதை வளர்த்து எது நல்லா வருதோ அதை நம்ம மண் சார்ந்த ரகமா வச்சு நம்ம அடுத்தடுத்து அதை பயிர் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம மண்ணுல சரியா அந்த ரகம் வரலைன்னா அதை விட்டுடணும். சும்மா அதை பிடிச்சுக்கிட்டே நல்லா வரல அப்படிங்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. எந்த ரகம் நல்லா வருதோ அந்த ரகத்தை நம்ம உற்பத்தி பண்ணி மறுபடியும் விதையை எடுத்து நம்ம அதை புழக்கத்துல வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்க, முதல் தான் வீட்டு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு உற்பத்தி செய்யணுங்க. நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. அதவே செய்யாம உடனே உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்தா சந்தையில வர்ற மக்களுக்கு வித்தியாசமா தெரியுங்க, என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு சொல்லணும்னா இதோட உணவு முறை என்ன, இந்த கத்திரிக்காயில இதெல்லாம் எப்படி சமையல் பண்ணலாம், எதை என்ன செய்யலாம்ங்கிறத ஒரு விவசாயி சாப்பிட்டு பார்த்தாதான் அது சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு எளிமையா இருக்கும். நிறைய சந்தைக்கு சிரமம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, மரபு ரகங்கள்லாம் பார்த்துட்டு வாங்குறது. இப்ப நீங்க சாப்பிட்டு பாருங்க, என்ன செஞ்சீங்க, என்ன டேஸ்ட் ஆகுது மக்கள் கிட்ட சொல்லும் போது எளிமையா அவங்களுக்கு புரியும். அவங்க ஒண்ணு நம்ம மரபு ரகங்களை வாங்கிட்டு போவாங்க. சோ இந்த காய்கறி ரகங்களும் சரி புழக்கத்துல இருக்கணும், விதைகளும் புழக்கத்துல இருக்கணும். விதைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். மறுபடியும் திரும்பவும் விதைகளுக்காக பயணம் பண்ண வேண்டியது எல்லாரும் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பயணம் பண்ணி தான் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. எல்லாருக்கும் போய் சேர்ற வகையில பண்ணியாச்சு. இன்னும் அவங்கவுங்க வந்து நம்ம காப்பாற்றுற வேலையும் செய்யணுங்க. வீட்டு தோட்டம்ன்றது ஒரு ஆய்வு கூட மாதிரி தான். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை அவங்கவுங்களுக்கு இருக்கிற விவசாய நிலங்கள்ல விரிவுபடுத்தலாம். ஆனா எடுத்த உடனேயே பெருசா பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அளவா பண்ணி போகணுங்கிறது நினைக்கிறது. முழுக்க இயற்கை வழி வேளாண்மைக்கு சிறந்து விளங்கக்கூடியதே மரபு ரகங்கள் மட்டும்தான். மரபு ரக விதைகள் இல்லைன்னா இயற்கை வழி வேளாண்மைங்கிறது சாத்தியமே கிடையாதுங்க. இத செஞ்சு பார்த்து அந்த புரிதல் வந்தாதான் இதனுடைய உள்ள இருக்கிற விஷயங்களே புரியுங்க. இதை நம்ம சொல்லும் போது புரியாது, செஞ்சு பார்க்கிறவங்களுக்கு இதனுடைய விஷயம் என்னங்கிறது புரியும். சேலம் மரபு திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்துகிட்ட விதைத்தீவு திருமதி பிரியா ராஜ்நாராயணன் அக்காவுக்கு சேலம் மரபு மீட்பு குழு சார்பாக இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.